இன்றைக்கு நீங்கள் பார்த்திருக்கலாம், தொலைக்காட்சியில நீங்கள் பார்க்கவில்லை என்றால் மறுபடியும் பாருங்கள். முதலமைச்சர் சொல்லுகிறார், எதிர்க்கட்சி நண்பர்களை பார்த்து, துணிவிருந்தால் நான் சொல்கிற செய்திகளை கேட்டு, மறுப்பிருந்தால் சொல்லுங்கள், ஏன் இப்படி ஓடி ஓடி ஒழிகிறீர்கள் என்று கேட்கிறார். ஏன் இப்படி கோழைகளை போல அச்சப்பட்டு ஓடுகிறீர்கள்? நின்று நிதானித்து நான் சொல்லுவது சரியா இல்லையா என்று சொல்லுங்கள் என்று கூறுகிற நெஞ்சு உரம் படைத்த ஒரு நேர்மை மிகுந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலாக வரும், பீகாருக்கு கூடுதலாக வரும். இதை மற்ற மாநிலத்தின் முதல்வர்கள் உணரவில்லையே. என்ன செய்தோம் நாம்? முதலமைச்சர் மிக சரியாக சொன்னார், உங்களை போல தொலைக்காட்சியில பார்த்துவிட்டு நான் செய்திகளை அறிந்து கொள்கிறவன் இல்லை என்றார். தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்கிறது, பலர் செத்து மடிகிறார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இப்படி துப்பாக்கி சூடு நடக்கிறது என்று ஒரு முதலமைச்சர் சொன்ன பதிலை நினைத்து பாருங்கள். அப்படியா, நானும் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். நல்லது, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்த்தே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். கோட்டையில உங்களுக்கு மக்கள் இடம் தர மாட்டார்கள். கோட்டையில இடம் தந்தாலும் அடுத்த தேர்தலில் நீங்கள் எதிர்க்கட்சியாக வருவதற்கு கூட இடம் தர மாட்டார்கள். முதலமைச்சராக மட்டுமில்லை, மக்களின் காவலனாக, குழந்தைகளின் அப்பாவாக, நமக்கு சகோதரனாக, பெண்களுக்கு வழிவிடுகிற தலைவனாக இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கதாநாயகன், நம்முடைய திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துவதில் நாம் பெருமை கொள்கிறோம். என்ன பேசினார்கள்? அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொன்னார்கள்? இங்கே பேசுகிற நேரத்தில் சொன்னார், எனக்கு ஒரு விடை தோன்றியது, அதை உடனே மேடையிலேயே சொல்லிவிட்டார்கள். இனிமேல் செருப்பே போட மாட்டேன் என்றவர் ஷூ அணிந்திருக்கிறாரே என்றார். செருப்பு தான் போட மாட்டேன் என்றார், ஷூ அணிந்து கொள்ளலாம். இனிமேல் நான் வாழ்க்கையில் சட்டையே போட மாட்டேன் என்று சொன்ன ஒருவன் கோட்டு போட்டுக் கொண்டு திரிவது போல, இதற்கு சட்டையே மேல். பெண்களுக்கு 1000 ரூபாய் ஓட்டுகளை வாங்குவதற்காக கொடுக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் இதோ பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியில் அவர்கள் ஆளுகிற மாநிலத்தில் நாங்கள் 2500 ரூபாய் தருகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். மக்களுக்கு தெரியும் யார் அன்போடு தருகிறார்கள், யார் ஓட்டுக்காக தருகிறார்கள் என்பது மக்களுக்கு புரியும். நண்பர்கள் சொன்னது போல இது தலைவரின் புகழ் பாடுவதற்காக மட்டும் இல்லை, அவர் நமக்காக உடைத்துக் கொண்டிருக்கிற, நமக்காக செய்து கொண்டிருக்கிற செய்திகளை மக்களிடம் நினைவுபடுத்துவதற்காக. தெரியாது என்று சொல்ல முடியாது, நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் நேரடியாக பயன்பெறுகிறீர்கள். அந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காகவும், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒருவருக்கொருவர் உரையாடிக் கொள்வதற்காகவுமே இந்த கூட்டங்கள் நாடு முழுவதும் நடக்கின்றன. பொதுவாக எதிர்க்கட்சிகள் தான் ஆளுங்கட்சியை தாக்கி கூட்டங்களை நடத்தும் என்று சொல்வார்கள். நான் பார்த்த வரையிலே அதிமுக கூட்டம் எங்கேயும் நடப்பதாகவே தெரியவில்லை. நாடு முழுவதும் எந்த திசையில் திரும்பினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த திசையிலும் உதயசூரியன் மட்டும்தான் உதித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சட்டமன்றத்திலே கூட பேசுவதாக இல்லை. இன்றைக்கு நீங்கள் பார்த்திருக்கலாம், தொலைக்காட்சியில நீங்கள் பார்க்கவில்லை என்றால் மறுபடியும் பாருங்கள். முதலமைச்சர் சொல்லுகிறார், எதிர்க்கட்சி நண்பர்களை பார்த்து, துணிவிருந்தால் நான் சொல்கிற செய்திகளை கேட்டு, மறுப்பிருந்தால் சொல்லுங்கள், ஏன் இப்படி ஓடி ஓடி ஒழிகிறீர்கள் என்று கேட்கிறார். ஏன் இப்படி கோழைகளை போல அச்சப்பட்டு ஓடுகிறீர்கள்? நின்று நிதானித்து நான் சொல்லுவது சரியா இல்லையா என்று சொல்லுங்கள் என்று கூறுகிற நெஞ்சு உரம் படைத்த ஒரு நேர்மை மிகுந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். பெரியவர்களே, இங்கே பேசுகிற போது சில செய்திகளை சொன்னார்கள். நண்பர் முருகன் ஒன்றை குறிப்பிட்டார். சொத்து வாங்குகிற போது அந்த சொத்து பத்திரம், அந்த பத்திரம் ஒரு பெண்ணின் பெயரில் இருக்குமானால் 1% கட்டணம் குறைவு என்றார். அது சாதாரணமான ஒரு செய்தி அல்ல. அதற்குள்ளே இருக்கிற ஒன்றை இங்கே பெரும்பான்மையாக தாய்மார்கள் கூடியிருக்கிறீர்கள் என்பதற்காக நான் நினைவுபடுத்துகிறேன். எதற்காக? ஒரு சொத்து வாங்குகிற போது அதை ஆண் வாங்கினால் என்ன, பெண் வாங்கினால் என்ன? பெண்ணின் பெயரில் அந்த சொத்து வாங்கப்படுமானால் 1% குறைவு என்பது, ஒருவன் 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குகிறான், ஒரு வீடு வாங்குகிறான் என்றால் அதற்கு பத்திர செலவு 4 லட்சம் என்றால் பெண்ணின் பெயரில் வாங்கினால் அது 4 லட்சத்திலிருந்து 40,000 ரூபாய் குறையும். ஏன் அப்படி குறைய வேண்டும்? வேறொன்றுமில்லை, வெளிப்படையாக சொல்லுகிறேன், அப்படியாவது பெண்கள் பெயரில் சொத்துக்களை வாங்கட்டும் என்பதற்காகத்தான். இருக்கிற தாய்மார்கள் எல்லோரும் அறிவீர்கள்,
உங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் உங்களிடத்தில் உண்மையாக அன்பு கொண்டவர்கள் தான். ஆனால் அந்த அன்பை அங்கே கைதட்டுகிற அவருக்கு கூட நான் சொல்லுகிறேன், அன்புடையவர்கள் தான். ஆனால் அந்த அன்புடைய அண்ணன் தம்பிகளிடம் கொஞ்சம் சொத்திலே பங்கு கேட்டு பாருங்கள், அந்த அன்பு உண்மையா இல்லையா என்று புரியும். சொத்திலே பங்கு கேட்கிற போது தர மாட்டார்கள். என்னையும் சேர்த்து ஒரு ஆணாக நின்றே பேசுகிறேன். எனவே பெண்களின் பெயரில் பதிவு செய்யப்படுமானால் 1% குறைவென்று சொல்லுவதும், 1,15,00,000 பெண்களுக்கு இரவு 12 மணிக்கு உங்களுடைய தொலைபேசி ஒலித்து உங்கள் கணக்கில் 1000 ரூபாய் சேர்ந்து விட்டது என்று சொல்லுவதும் இந்த அரசு பெண்களுக்கு செய்ய நினைக்கிற செயல். 1000 ரூபாய் போதுமா என்று சிலர் கேட்கிறார்கள். 1000 இல்லை, 1,00,000 கூட போதாமல் இருக்கலாம். அரசினால் என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்வது மட்டுமல்ல, இப்போது நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய நிதி அமைச்சர் முதலமைச்சரினுடைய அனுமதியோடு அறிவித்திருக்கிறார், மறுபடியும் இதுவரையில் பெறாதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம், இன்னும் பலருக்கும் இந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். மொத்தம் ஏறத்தாழ 4 கோடி பெண்கள் இருக்கிறார்கள். 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இந்த புதிய அறிவிப்பின் கீழ் இன்னொரு 85,000 பேர் என்றால் 2 கோடி பெண்களுக்கு இந்த நாட்டில் 1000 ரூபாயை கொடுக்கிற ஒரு அரசு. என்ன பேசினார்கள்? அண்ணாமலை போன்றவர்கள் என்ன சொன்னார்கள்? இங்கே பேசுகிற நேரத்தில் சொன்னார், எனக்கு ஒரு விடை தோன்றியது, அதை உடனே மேடையிலேயே சொல்லிவிட்டார்கள். இனிமேல் செருப்பே போட மாட்டேன் என்றவர் ஷூ அணிந்திருக்கிறாரே என்றார். செருப்பு தான் போட மாட்டேன் என்றார், ஷூ அணிந்து கொள்ளலாம். இனிமேல் நான் வாழ்க்கையில் சட்டையே போட மாட்டேன் என்று சொன்ன ஒருவன் கோட்டு போட்டுக் கொண்டு திரிவது போல, இதற்கு சட்டையே மேல். எனவே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். பெண்களுக்கு 1000 ரூபாய் ஓட்டுகளை வாங்குவதற்காக கொடுக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் இதோ பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரியில் அவர்கள் ஆளுகிற மாநிலத்தில் நாங்கள் 2500 ரூபாய் தருகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். மக்களுக்கு தெரியும் யார் அன்போடு தருகிறார்கள், யார் ஓட்டுக்காக தருகிறார்கள் என்பது மக்களுக்கு புரியும். எனவே இப்படி செய்து கொண்டிருக்கிற இந்த செயல்கள் எல்லாம் தாய்மார்களே, குறிப்பாக சொல்லுகிறேன், இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. திராவிட இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து பெண்களினுடைய உரிமைக்காக, பெண்களினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட இயக்கம் இங்கே தொட்டு காட்டினார்கள். அதை நான் மேலும் கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் தான். நான் சொல்லுவதை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு வாக்கு கிடையாது. பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களிலே கூட யார் சொத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். இந்த நிலைமை தமிழ்நாட்டில் அல்ல, உலகத்திலேயே பெண்களை இந்த உலகம் மதிக்கவில்லை. பெண்களுக்கு உலகத்திலேயே வாக்கு இல்லை. நன்றியோடு சொல்ல வேண்டும், 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முதலில் நியூசிலாந்து என்கிற நாட்டில் தான் பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமை வந்தது. அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலே வந்தது, பிறகு பிரான்சிலே வந்தது, அமெரிக்காவிலே கூட 1920ஆவது ஆண்டு வரைக்கும் அமெரிக்கா என்று நாம் பேசுகிறோமே, உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடு என்கிறோமே, அந்த அமெரிக்காவிலே கூட நியூயார்க் மாநிலத்திலே தான் முதலாக 1920ஆவது ஆண்டுதான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில், குறித்துக் கொள்ளுங்கள், இந்தியாவிலே அல்ல, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சி ஆண்ட காலத்தில் 1921ஆம் ஆண்டே பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கிய இயக்கம் இந்த இயக்கம். ஒவ்வொரு செய்தியையும் நான் பழைய வரலாற்று செய்திகளை சொல்லுவதற்கு காரணம், ஏதோ நாங்கள் பொழுது போகாமல் இன்றைக்கு நடப்பதை பேசிவிட்டு போவதற்காக அல்ல. இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் நமக்கு பின்னால் என்ன நடந்தது என்கிற வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். மிக சுருக்கமாக ஒன்றை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, தொடர்ந்து ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக பெண்களின் விடுதலைக்காக போராடிய இயக்கம் திராவிட இயக்கம் என்பதற்கு இன்னொன்றை எடுத்துச் சொல்லுகிறேன். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களில் பலருக்கு தெரியும், வேண்டுமானால் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. முன்பெல்லாம் என்ன நடந்தது? கணவன் இறந்து போனால் அவனை எரிக்கிற நெருப்பில் பெண்களையும் தூக்கி எறிந்து விடுவார்கள். அதுதானே உண்மை. அப்படித்தானே நடந்தது. மனைவி கணவனிடத்திலே அன்புடையவளாக இருக்கிறாள், இருக்க வேண்டும், சரிதான். அதற்காக கணவன் இறந்தவுடனே அவனை தூக்கி நெருப்பிலே அந்த பெண்ணை போடுவது என்பது எப்படி போடுவார்கள் தெரியுமா?
கைகளையும் கால்களையும் கயிறுகளால் கட்டி அந்த நெருப்புக்குள் போடுவார்கள். ஆனாலும் நெருப்பில் அந்த கயிறு வெடித்து சிதறும். அந்த பெண் அந்த எரியை விட்டு ஓடி வருவாள். ஓடி வருகிற பெண்ணை மறுபடியும் மூங்கில் கடிகளால் அடித்து நெருப்புக்குள் தள்ளிய கொடூரமான சமூகம் இந்த சமூகம். இதனை ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் எதிர்த்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண்களை ஒரு 2 வயது பெண்ணுக்கும் 3 வயது பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. இதே மண்ணில் நடந்தது. அதற்கு பால்ய விவாகம் என்று பெயர். பெண்ணுக்கு குழந்தையாக இருக்கிற போது திருமணம் செய்யக்கூடாது. அவள் கணவன் இறந்து விட்டால் அவளை தூக்கி நெருப்பிலே போடக்கூடாது. எல்லாவற்றையும் தாண்டி பெண்களுக்கு சொத்துரிமையும் கொடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை 1 நூற்றாண்டுக்கு முன்னால் நிறைவேற்றிய இயக்கம் நம்முடைய இயக்கம். அறிந்து கொள்ள வேண்டும். பெண்களை தூக்கி நெருப்பிலே எரிந்த போது அந்த பெண்கள் திரும்ப ஓடி வந்தார்களே, அப்படி ஓடி வருகிற பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் ராஜாராம் மோகன் ராய் வரைக்கும் சொன்னார்கள். ஓடி வருகிற பெண்ணுக்கு கை கொடுத்து மறுமணமும் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னது ஐயா பெரியார் அவர்களிடம் இந்த இயக்கம் உண்டார். பாரதிதாசன் கேட்டார், ஏன் மறுமணம் செய்ய வேண்டும்? மனைவி இறந்து போனால் கணவன் மறுமணம் செய்யவில்லையா? ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டா? பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள் தன் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ? வாடா பாடாத தேனீக்கள் உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ என்று பாரதிதாசன் கேட்டதெல்லாம் பெரியாரின் உரைநடையை பாரதிதாசன் பாட்டாக பாடினார். பெண்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வாழ்வளிக்க வேண்டும் என்று புறப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாடு முழுவதும் இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்குமான வேறுபாட்டை அறிந்து கொள்ள வேண்டும். வடநாடு முழுவதும் இன்றைக்கு மகாராஷ்டிர மாநிலத்திலே நாக்பூரிலே 4 நாள்களாக யாரும் தெருவில் நடமாட முடியவில்லை. அடிதடி கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சிகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், செய்தித்தாள்களிலே படித்திருப்பீர்கள். எதற்காக நாக்பூரிலே நடக்கிற அந்த கலவரத்தை நீ சொல்லுகிறாய் என்று கேட்டால், இங்கே தமிழ்நாட்டிலே எடப்பாடி ஒன்று இருக்கிறார் என்று ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவரையும் பின்னால் ஆட்டுவிக்கிறவர்கள் அந்த நாக்பூர்காரர்கள் தான். இங்கே விஜய் என்று ஒரு புதிய நடிகர் ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஒரு அறிவிப்பு சொல்லி இருக்கிறார் பாருங்கள். இங்கே மேடையிலே இருக்கிறவர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. என்ன சொல்லுகிறார்? அவருடைய கட்சியினுடைய செயற்குழு கூட போகிறதாம். அறிவிக்கிறார், செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் கலந்து கொள்வார்கள். அதே அப்பா, எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு! செயற்குழுவில் செயற்குழு உறுப்பினர்கள் தானப்பா கலந்து கொள்வார்கள். இதை சொல்லுகிற அளவில் தான் அவருடைய அரசியல் அறிவு இருக்கிறது. சீமான் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, RSS அடியாளாக தமிழ்நாட்டில் உலவிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் இங்கு இருக்கிறது. எனவே இவர்கள் யார் நின்றாலும் இவர்களையெல்லாம் ஆட்டுவிக்கிறவர்களாக இருக்கிற RSS BJP கட்சிக்காக நான் சொல்லுகிறேன். அங்கே என்ன நடக்கிறது? தமிழ்நாட்டிலே என்னவெல்லாம் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம். நாக்பூரில் என்ன நடக்கிறது என்றால், ஏன் கலவரம்? அவுரங்கசீபினுடைய கல்லறையை இடிக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் எல்லாம் அவர்களினுடைய வேறு வேறு கூட்டங்கள் இடிக்க வேண்டும் என்று கலவரம். எப்போது? கடந்த 17ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக கலவரம். அன்றைக்கு நாக்பூரினுடைய ஆலியா என்கிற பகுதியிலே மக்கள் நடமாட முடியவில்லை. அவுரங்கசீபினுடைய கல்லறையை ஏன் இடிக்க வேண்டும்? இந்த காரணத்தை மட்டும் கேளுங்கள். அவுரங்கசீபினுடைய கல்லறை, ஒரு நாட்டில் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், கலவரத்தை உருவாக்குவதே அவர்களின் வேலையாக இருக்கிறது. நாக்பூரில் இருக்கிற அவுரங்கசீபினுடைய அந்த கல்லறையை ஏன் இடிக்க வேண்டும் என்றால், அவர்தான் சாம்பாஜியை கொன்றார் என்கிறார்கள். சாம்பாஜி எத்தனை பேருக்கு தெரியும்? சாம்பாஜி யார்? மராட்டிய மாவீரன் சிவாஜியினுடைய மகன். சிவாஜி இறந்து போனதற்கு பிறகு 1680ஆம் ஆண்டு சிவாஜி இறந்து போகிறார். அதற்கு பிறகு அவருடைய மூத்த மகன் சாம்பாஜி 1681 89 வரைக்கும் மராட்டியத்திலே மன்னனாக இருக்கிறார். அன்றைக்கு அவுரங்கசீப் என்கிற பேரரசனுக்கும் அவருக்கு இடையில் நடந்த போர்க்களத்திலே அவுரங்கசீபால் சாம்பாஜி கொல்லப்பட்டார் என்பதற்காக இன்றைக்கு அவுரங்கசீபின் கல்லறையை இடிக்க வேண்டும் என்று புறப்பட்டு நாடு முழுவதும் கலவரத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே, நான் கேட்கிறேன், அந்த சாம்பாஜியினுடைய போர்க்களத்திலே சாம்பாஜி கொல்லப்பட்டது எப்போது? 1689. என்றைக்கு என்றால் இன்றிலிருந்து 335 ஆண்டுகளுக்கு முன்னால்.
நான் கேட்கிறேன், 335 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒன்றுக்காக இன்றைக்கு நாட்டிலே கலவரத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சாம்பாதிக்காக போராடவில்லை. இஸ்லாமிய மக்கள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது, அழித்தொழிக்க வேண்டும், அதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்று கருதுகிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சண்டைகளுக்கெல்லாம் இன்றைக்கு பழி தீர்ப்பது என்று சொன்னால், சேரனுக்கும் சோழனுக்கும் சண்டை நடந்திருக்கிறது, சோழனுக்கும் பாண்டியனுக்கும் சண்டை நடந்திருக்கிறது, பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் சண்டை நடந்திருக்கிறது. அந்த கணக்குகளை எல்லாம் இப்போது எடுத்து நாங்கள் பாண்டியர் பரம்பரை பல்லவர்களை அழிக்க வேண்டும் என்று கிளம்பினால் இந்த நாட்டிலே அமைதி இருக்குமா? இந்த நாடு நிம்மதியாக வாழ முடியுமா? வடநாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று போர்க்களமாக இருக்கிற போதும் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. என்ன காரணம்? தமிழ்நாடு என்றைக்கும் சகோதரத்துவத்தை பேணுகிற ஒரு மண். அதனால் தான் சொல்லுகிறோம் இது பெரியார் மண் என்று. நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அருமை தம்பி உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அது உதயநிதியின் குரல் இல்லை, தந்தை பெரியாரின் குரல், அறிஞர் அண்ணாவின் குரல், தலைவர் கலைஞரின் குரல், நம் திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்களினுடைய குரல் தான் உதயநிதியின் குரலாக ஒலிக்கிறது. ஏன் அது ஒலிக்கிறது? எதனால் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்கிறார்? சனாதனம் என்பது பிறப்பால் இவன் உயர்ந்தவன், பிறப்பால் இவன் தாழ்ந்தவன். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிற போது அதிகாரி மேல், ஏவலர் வேலை பார்க்கிறவன் கீழ் என்று சொன்னால் அது வேறு. ஆனால் பேசுகிற போதே நீங்கள் எதனால் உயர்ந்தவன், எதனால் தாழ்ந்தவன், பிறப்பால் ஒருவர் உயர்ந்தவன், பிறப்பால் இன்னொருவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற சனாதனம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. நாங்கள் சமத்துவத்தை சகோதரத்துவத்தை விதைக்கிற இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதனாலே தான் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அப்படி சொல்லுகிறார். நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வட இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பாருங்கள், குறித்துக் கொள்ளுங்கள் பெரியவர்களே. இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் படித்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். இதை இந்திய அரசே இந்த புள்ளிவரத்தை தருகிறது. அதிலும் குறிப்பாக என்ன படிப்பு தெரியுமா? டாக்டரேட், PhD படிக்கிற பெண்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் அதிகம். பல புள்ளிவரங்களை நாம் எடுத்து தரலாம். இந்த புள்ளிவரங்கள் எல்லாம் இன்றைக்கு மாலை நான் உட்கார்ந்து சேகரித்தவை அல்ல, இந்திய அரசே தந்திருக்கிற புள்ளிவிவரம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிறது, படிப்பிலே முன்னேறி இருக்கிறது, தொழில் வளர்ச்சியிலே முன்னேறி இருக்கிறது, சமூக நீதியிலே முன்னேறி இருக்கிறது. என்ன செய்வது? தமிழ்நாட்டோடு போட்டி போட்டு அவர்களால் மேலே வர முடியவில்லை. ஒரு காரியம் செய்யலாம், நம்மால் மேலே போக முடியவில்லை. மேலே இருக்கிற தமிழ்நாட்டை கீழே இழுத்து விடுவதற்கு என்ன வழி என்றால் எல்லோரும் இந்தி படிக்க வேண்டும் என்று சொல்லுவது. எதற்காக திடீரென்று இந்தி படிக்க சொல்லுகிறீர்கள்? தமிழ் ஆங்கிலமும் படித்ததால் நாங்கள் என்ன கெட்டு போய்விட்டோம்? இந்தி படித்ததால் நீங்கள் என்ன மேலேறி விட்டீர்கள்? இன்றைக்கும் பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தி படித்த, இந்தி தெரிந்த, இந்தியை தாய்மொழியாக கொண்ட பிள்ளைகள் தானே நம் வீடுகளில், நம் தெருக்களில், ஹோட்டல்களில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் அதிகாரிகளாக இருக்கிறார்களா? கொத்தனார் சித்தாளாக இருக்கிறார்கள், உணவகங்களிலே மேசை துடைக்கிற தம்பிகளாக இருக்கிறார்கள். அவர்களையும் கூட நான் குறைவாக சொல்லவில்லை, வருத்தத்தோடு சொல்லுகிறேன், ஒரு பதிவோடு சொல்லுகிறேன். அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான் என்று கருதி சொல்லுகிறேன். வடநாட்டுக்காரனாக இருந்தாலும் வெளிநாட்டுக்காரனாக இருந்தாலும் மனிதனை மனிதனாக பார்க்கிற ஒரு சகோதரத்துவத்தோடு பார்க்கிற இயல்புதான் திராவிட இயக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த பண்பாடு. அதுதான் அடிப்படை. அவர்கள் படிக்காத காரணத்தால் நீங்கள் எண்ணி பார்க்கலாம், வெறும் இந்தி மட்டும் படித்த பிள்ளைகள் இன்று வரையிலே முன்னேறவில்லை. தமிழும் ஆங்கிலமும் படித்த நம் பிள்ளைகள் உலகம் முழுவதும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா? பெண்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவது என்பதுதான். சொத்து என்பது கூட, சொத்து பத்திரம் வாங்குகிற கட்டணத்தில் 1% குறைவு என்பது இன்றைக்கு திராவிட மாடல் அரசு தந்திருக்கிற செய்தி. ஆனால் பெண்களுக்கு சொத்து வேண்டும் என்பது இப்போதல்ல, சரியாக 96 ஆண்டுகளுக்கு முன்னால் 1929 ஆண்டு செங்கல்பட்டிலே நடைபெற்ற அந்த மாநாட்டிலே தான் முதலாக பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்றைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. பெண் ஆணுக்கு சமமாக உட்கார முடியாது. நீங்கள் பழைய படங்களை பாருங்கள்.
ஆண் கணவன் முன்னே நடந்து போனால் 10 அடிக்கு பின்னாலே தான் பெண் நடந்து போக வேண்டும். சமமாக நடந்து போகக்கூடாது, சமமாக அமரக்கூடாது. அப்படி இருந்த காலத்தில் பெண்ணுக்கும் இந்த சமூகத்திலே மதிப்பும் மரியாதையும் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சொத்து இருக்க வேண்டும் என்று 29 பெரியார் தீர்மானத்தை கொண்டு வந்தார். 51வது ஆண்டு நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். அந்த அம்பேத்கர் அவர்கள் தான் இந்து சட்ட திருத்த மசோதா என்று ஒன்றை கொண்டு வந்தார். அந்த திருத்த மசோதாவில் 51 பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்கிற திருத்தத்தை கொண்டு வந்தார். நாடாளுமன்றம் ஏற்கவில்லை. அப்போதே அம்பேத்கர் சொன்னார், அதனால் ஒன்றும் குற்றமில்லை, a day will come, a leader will emerge, this will happen என்று சொன்னார். இன்னொரு நாள் வரும், ஒரு தலைவன் எழுவான், பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வருவான் என்றார். அவர் சொன்னது நடந்தது. அந்த நாள் 1989 வந்தது. அந்த தலைவனாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் எழுந்தார். பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை சட்டமாக ஆக்கினார். பெண்களுக்கு சொத்துரிமை என்பது சாதாரணமான செய்தி இல்லை, அதை சட்டமாக ஆக்கியவர் தலைவர் கலைஞர் தான் 1989. இவையெல்லாம் எதற்காக திரும்ப நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறோம்? இவையெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சி. இன்றைக்கு தேர்தல் வருகிறது என்பதற்காக நாங்கள் பேசவில்லை, தேர்தல் வருகிறது என்பதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுக தொடங்கப்பட்டது 49. அப்போது தேர்தல் பற்றிய சிந்தனை இல்லை. நாம் தேர்தலில் நிற்போம், வெற்றி பெறுவோம், ஆட்சிக்கு வருவோம் என்று அறிஞர் அண்ணா அவர்களே கருதியதில்லை. 49 தொடங்கிய கட்சி 57 தான் முதலாக தேர்தலை சந்தித்தது. 67 தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது என்பது ஒரு வரலாற்றில் ஒரு செய்தி. அப்படி தொடங்கிய இயக்கம் இன்றைக்கு வரைக்கும் அதே எண்ணத்தோடு அதே சமூக சீர்திருத்த கருத்துகளோடு நின்று கொண்டிருக்கிறது. அதை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் என்பதால் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாம் பெருமைப்படுகிறோம். உண்மையாக நம் சொந்த சகோதரனாக பிள்ளைகள் எல்லாம் அப்பா என்று அன்போடு அழைக்கிற ஒரு தலைவனாக இன்றைக்கு அவர் இருக்கிறார். பிள்ளைகள் அவரை பார்த்து அப்பா என்று சொல்லுவது காலையில் பசியார வைத்து பிறகு படிப்பை சொல்லிக் கொடுக்கிறாரே என்கிற அடிப்படையிலே தான் அவர்கள் அப்பா என்று அழைக்கிறார்கள். மதிய உணவு கூட படிப்புக்கு இடையில் காலையில வருகிற பிள்ளை பசியோடு இருந்தால் படிக்க முடியாது. காலை உணவு மே மாதம் 2022 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி சட்டமன்றத்தில் நம்முடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிறார். சட்டமன்றத்திலே தலைவர் அறிவித்தார். அதே ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி மதுரைக்கு பக்கத்திலே கீழன்னத்தோப்பு என்கிற பகுதியிலே ஆதிமூலம் தொடக்க பள்ளியில் சின்ன சின்ன பிள்ளைகளை பக்கத்திலே உட்கார வைத்து காலை உணவு திட்டத்தை தொடக்கி வைத்தாரு. அது வெறும் அரசின் திட்டம் அல்ல, அன்பின் வெளிப்பாடு. பக்கத்திலே பிள்ளைகளோடு அமர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து அன்றைக்கு 31,000 பள்ளிகள், 17 லட்சம் மாணவர்கள், இன்றைக்கு 39,000 பள்ளிகள், 20 லட்சத்துக்கும் மேலான பிள்ளைகள் காலையில் பசியார உணவுண்டு பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசு மக்களை தன் மக்களாக பார்க்கிறது. இங்கே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும் என்று பார்க்கிறது. இந்த நாளுக்கு இன்னொரு பெரிய வரலாற்று சிறப்பு உண்டு. உங்களில் சிலராவது அறிந்திருப்பீர்கள், நினைவுபடுத்த வேண்டியது கடமை என்பதற்காக சொல்லுகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இனி ஒரு நாள் மறக்காதீர்கள். இந்த நாள் மார்ச் 20 என்பதற்கு வரலாற்றில் ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்ன என்றால், நான் சொல்லுவது ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கு முந்தைய கணக்கு. 85 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைவேறிய ஒரு பெரிய போராட்டத்தினுடைய வெற்றி பெற்ற நாள் இந்த நாள். இன்றைக்கு ரயில்வே கேண்டீன் என்று சொல்லுகிறோம் இல்லையா, இப்போது இருக்கிற மாதிரி அப்போது இல்லை. அன்றைக்கு இந்த ரயில்வே உணவகங்களில் எல்லாம் எப்படி பலகைகள் மாட்டப்பட்டிருக்கும் என்றால் பெரியவர்கள் அறிந்திருப்பார்கள், கேள்விப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் 1940 பிறந்தவர்கள் இப்போது மிக குறைவான எண்ணிக்கையில தான் இருக்க முடியும். என்ன அந்த பலகை இருக்கும் என்றால், இந்த இடத்திலே ஒரே உணவகத்திலே இந்த பகுதியிலே பிராமணாள் என்று போட்டிருக்கும், அந்த பகுதியிலே இதராள் என்று போட்டிருக்கும். பிராமணாள் என்றால் அவர்கள் மட்டும் அமர்ந்து உண்கிற இடம், இதராள் என்றால் இந்து மதத்திலே இருக்கிற எல்லா ஜாதியினரும், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்திலே உட்கார்ந்துதான் அவர்கள் உணவு உண்ண வேண்டும். எண்ணி பாருங்கள், பெரியார் எழுதுகிறார், இன்றைக்கு அல்ல
1926 ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி குடியரசு ஏட்டிலே எழுதுகிறார். நான் இந்த தேதி சொல்லுவது உங்களுக்காக மட்டும் இல்லை, இதை யாராவது கவனித்துக் கொண்டிருப்பார். பெரியார் அப்படி சொல்லவே இல்லை என்று பெரிய புத்திசாலிகள் வந்து பேசுவார்கள். அவர்களுக்காகவும் அந்த தேதியை சொல்லுகிறேன். பெரியார் எழுதுகிறார், இது என்னடா இதரால் என்று போட்டிருக்கிற இடம் சின்னதாக இருக்கிறது, அங்கேதான் பெருவாரியான மக்கள் உணவு உண்கிறார்கள். இதரால் என்று போட்டிருக்கிற இடத்துல தான் கொண்டு வந்து எச்சில் இலையை வைக்கிறாய், அங்கேதான் பெருக்குமாறு சாணம் இருக்கிறது. ஆனால் பிராமணால் என்று போட்டிருக்கிற இடத்துல மிகப்பெரிய இடம் தூய்மையாக இருக்கிறது. மக்களுக்குள் இப்படி ஒரு வேறுபாடு காட்டலாமா? நீ தோசை வாங்கினால் 2 பேருக்கும் ஒரே காசுதான், இட்லி சாப்பிட்டால் 2 பேருக்கும் ஒரே காசுதான். ஒரே காசுக்கு நீ உணவுப் பொருளை கொடுக்கிறாய், ஆனால் அமர்கிற இடத்திலே வேறுபாடு இருக்கிறது. அது பெரிதாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது. நிறைய பேர் சாப்பிடுகிற இந்த இடம் சின்னதாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது. இது நியாயமா என்று பெரியார் கேட்டு அதற்கு ஒரு போராட்டத்தை தொடங்கினார். அந்த போராட்டம் எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேறொன்றும் அவர் சொல்லவில்லை, எதிர்க்க வேண்டும் என்று கூறவில்லை, கலவரமெல்லாம் செய்ய வேண்டாம். இதரால் என்று போட்டிருக்கிறார்களே, தயவு செய்து அவர்களை தவிர வேறு யாரும் அந்த ரயில்வே கேண்டீனில் போய் உணவு உட்கொள்ளாதீர்கள், அவ்வளவுதான் சொன்னார். பெரியாருக்கு தெரியும் அவர்கள் எண்ணிக்கை குறைவு. அது மட்டுமல்ல, அவர்கள் வீட்டிலிருந்து ஆச்சாரமா சாப்பாடு கொண்டு வந்துருவான். இங்க வந்து சாப்பிடுறவன் நம்ம ஆளுதான், உழைக்கிறவன், தொழிலாளி, விவசாயி, கூலி வேலை பார்க்கிறவன், அவன்தான் வந்து இந்த இடத்திலே உண்பான். நீ உணவுக்கு போவதை நிறுத்து என்றார். 3/4 பேர் ரயில்வே உணவகத்திலே சாப்பிடுவதை குறைத்தார்கள். ரயில்வே நிர்வாகத்துக்கு ஒன்று புரிந்தது, நம்முடைய வருமானம் முற்றிலுமாக சரிந்து போயிற்று என்று புரிந்தது. வேறு வழி இல்லை, ஒப்புக்கொண்டார்கள். அந்த பெயர் பலகை நீக்கப்படும் என்று. பிராமணாள் இதராள் என்கிற பெயர் பலகை நீக்கப்பட்ட நாள் பெரியோர்களே மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன், மார்ச் மாதம் 20ஆம் தேதி 1941 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி நீக்கப்பட்டவை வெறும் பெயர் பலகைகள் அல்ல, நம் மீது சுமத்தப்பட்ட அவமானம் நீக்கப்பட்டது. நாம் பிறப்பால் தாண்டவர்கள் என்கிற அந்த உணர்வு நீக்கப்பட்டது. அவர்களை நாம் எதிரிகளாக பார்க்கவில்லை. இப்போதும் சொல்லுகிறேன், யார் ஒருவரையும் நாம் எதிரிகளாக பார்க்கவில்லை. யார் பக்கத்திலேயும் உட்காருவதற்கு நாம் தயார். ஆனால் யார் ஒருவரும் நம் தோளில் ஏறி அமர்வதை ஒரு நாளும் ஏற்க முடியாது. ஆதிக்கத்தையே எதிர்க்கிறோம். கவிஞர் இன்குலாப் எழுதுவார், சிங்களத்தோடனோ இந்தி தோழனோ என் தோல் மீது கை போட்டுக் கொண்டு வர எனக்கு சம்மதம், ஆனால் எந்த பயனும் என் தோல் மீது ஏறி அமர்வதை ஒரு நாளும் ஏற்க முடியாது என்பார். இப்போதும் மறுபடியும் மறுபடியும் எங்கள் தோல் மீது ஏறி அமர்வதற்கு தானே முயற்சி செய்கிறீர்கள். இந்தி படி என்பது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்காக மட்டுமில்லை. இந்தி படிப்பதன் மூலம் அவன் முதல் தர குடிமகனாகவும் நாம் 2ஆம் தர குடிமக்களாகவும் ஆகிறோம் என்பதுதானே. இந்த உணர்வு தமிழ்நாட்டிலே மட்டும் இருந்தால் போதாது, பாதிக்கப்படுகிற மாநிலங்களுக்கெல்லாம் வர வேண்டும். இந்த தொகுதியை மறுசீரமைக்கிறோம். நாடாளுமன்றத்தை 545 848 கூட்டுகிறோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இடம் கூடுதலாக வராது. உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலாக வரும், பீகாருக்கு கூடுதலாக வரும். இதை மற்ற மாநிலத்தின் முதல்வர்கள் உணரவில்லையே. என்ன செய்தோம் நாம், என்ன செய்தார் நம் தலைவர்? வருகிற 22 நாளை மறுநாள் கேரளாவின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், தெலங்கானாவின் முதலமைச்சர் வருகிறார். தெலங்கானாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, கேரளாவிலிருந்து, கர்நாடகத்திலிருந்து, பஞ்சாபிலிருந்து இன்றைக்கு அமைச்சர் நேரு அவர்கள் பஞ்சாபுக்கு போயிருக்கிறார். பஞ்சாபில் முதலமைச்சர் வருகிறார். இன்றைக்கு அத்தனை பேரையும் கூட்டுகிற ஆற்றல் உள்ளவராக, இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறவராக நம்முடைய தலைவர் உயர்ந்து நிற்கிறார். நான் உண்மையாகவே எண்ணி பார்த்தேன். மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்தியை திணிப்பதன் மூலம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களை அறியாமலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டை, கேரளாவை, கர்நாடகத்தை, ஆந்திராவை, தெலங்கானாவை மறுபடியும் ஒன்று சேர்த்து வைக்கிறார்கள். நான் வேடிக்கையாக சொன்னேன், நாங்கள் 1963 ஆண்டே திராவிட நாள் கோரிக்கையை விட்டுவிட்டோம், ஆனால் ஒன்றிய அரசு விடாது என்று நினைவுபடுத்துகிறது. மறுபடியும் ஒரு திராவிட நாட்டை ஒன்று சேர்த்து வைக்கிற அந்த வேலையை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கும் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டின் உரிமைக்காக மட்டும் இல்லை, இந்தியாவின் வளர்ச்சிக்காக,
இந்தியாவை நம் நாடு என்று ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த மக்களும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் நாம் பாடுபடுகிறோம். எனவே இங்கு இருக்கிற எடப்பாடி போன்றவர்களை பற்றி நான் அதிகம் ஏன் பேசவில்லை என்றால் அவர்களே அதிகம் பேசுவதில்லையே, எப்போதாவது பேசுகிறார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் மிக சரியாக சொன்னார், உங்களை போல தொலைக்காட்சியில பார்த்துவிட்டு நான் செய்திகளை அறிந்து கொள்கிறவன் இல்லை என்றார். தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்கிறது, பலர் செத்து மடிகிறார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இப்படி துப்பாக்கி சூடு நடக்கிறது என்று ஒரு முதலமைச்சர் சொன்ன பதிலை நினைத்து பாருங்கள். அப்படியா, நானும் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். நல்லது, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்த்தே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். கோட்டையில உங்களுக்கு மக்கள் இடம் தர மாட்டார்கள். கோட்டையில இடம் தந்தாலும் அடுத்த தேர்தலில் நீங்கள் எதிர்க்கட்சியாக வருவதற்கு கூட இடம் தர மாட்டார்கள். முதலமைச்சராக மட்டுமில்லை, மக்களின் காவலனாக, குழந்தைகளின் அப்பாவாக, நமக்கு சகோதரனாக, பெண்களுக்கு வழிவிடுகிற தலைவனாக இன்றைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கதாநாயகன், நம்முடைய திராவிட மாடல் நாயகன் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துவதில் நாம் பெருமை கொள்கிறோம். அதை நாம் கடமையாக கருதுகிறோம். அன்போடும் பாசத்தோடும் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். வெறும் சடங்காக இந்த கூட்டங்களை நாம் நடத்தவில்லை. நெஞ்சத்தின் ஆழத்தில் இருந்து அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நான் மட்டும் தெரிவித்தால் போதுமா? மேடையில இருக்கிறவர்கள் மட்டும் தெரிவித்தால் போதுமா? கூடியிருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், கழகத்தின் தலைவர் என்று நான் சொல்ல, வாழ்க என்று ஒட்டுமொத்தமாய் அத்தனை பேரும் குரல் எடுப்புங்கள். நம் கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நம் அன்பு தலைவர் வாழ்க 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 என்று உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.